எல்லோரும் சந்தோஷமாக இருக்க இறைவனை வேண்டியவளாக. இது பேட்டி யூடியூப் சேனல். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கிட்டத்தட்ட 2 கிழமைகளுக்கு பிறகு நான் உங்களை சந்திக்கிறேன். ஏற்பட்ட தனிப்பட்ட விடயங்கள் காரணமாக என்னால் வீடியோஸ் எடுத்துக்கொள்ள முடியலை. ரைட், இன்ஷா அல்லாஹ் இனிமேல் தொடர்ந்து எடுக்கலாம்னு நினைக்கின்றேன். ரைட், இன்றைக்கு நான் வந்துட்டு எங்களுக்கு பெருநாட்கள் அப்படியெல்லாம் விசேஷ நாட்களில் இடியப்பம் ஊரில் அவிக்க மாட்டாங்க. ஸோ நாங்கள் வீட்டில் அவிக்கிற எப்படியுமே வீட்டில் அவிக்கிற இடியப்பத்துக்கு பிள்ளைகளுக்கு மத்தியில் ஒரு கூட டிமாண்டோடு இருக்குது, கொஞ்சம் கூட அந்த இடியப்பத்தை சாப்பிடுவாங்க. ஸோ நான் வந்துட்டு எப்படி அந்த இடியப்பம் அவிக்கிறன்றதை இன்றைக்கு வீடியோவில் செய்யலாம்னு யோசித்தேன். இதுக்கு நான் பாவிக்கிறது வந்துட்டு இந்த ஒயிட் ரைஸ் ஸ்ப்ரிங் ஹாப்பர் ஃப்ளாண்டு வரும். இதுதான் நான் பாவிக்கிறேன். என்ன பிராண்ட் இருந்தாலும் பரவாயில்லை, நான் இப்படி வார மாவை பாவிப்பேன். அடுத்தது வந்து கொஞ்சம் கூட சாஃப்டாக டேஸ்டியாக இருக்கிற எனக்கு இந்த டேஸ்ட் விருப்பம். ஸோ இந்த அவித்த கோதுமை மா ஏன்னா நாமங்க அவிச்சு எடுக்கிறேன்டா அதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஒரு 20 மினிட்ஸோ ½ அன் ஹவர் இதை அவிச்சிட்டு அதுக்கு பிறகு அதை அரிச்செல்லாம் எடுக்கணும். இதுக்காக நான் என்ன செய்கிறேன்னு சொன்னால் இந்த அவித்த கோதுமை மா பேக்கெட்டில் வாங்கி கொள்வது. ரைட், இந்த இந்த அரிசிமா வெள்ளை அரிசிமா இருக்குத்தானே, இதுவும் வந்துட்டு இது வந்து நாங்கள் இந்த கொதிக்கிற தண்ணி ஊற்ற தேவை இல்லை. ஸோ இது வந்துட்டு நான் 2 கப் அரிசி மாவுக்கு நாங்கள் 2 கப்பே கோதுமை மாவும் சேர்த்துக்கொள்ள இயலும். நான் இதை பாவிச்சிட்டு வச்ச மா. ஸோ அதில் இருக்கிற அவ்வளவுத்தையுமே 2 கப்புக்கு கொஞ்சம் குறைய இருக்குது. ஸோ அந்த மாவையும் இந்த அவித்த கோதுமை மா இது நிறைய பிராண்ட்ஸில் வருது. நான் வந்துட்டு காத்தான்குடி சிட்டி சென்டரில் தான் இதையும் எடுத்தேன். நான் இதிலையும் 2 கப் எடுத்துக்கொள்ளுவேன். இதோடு நாங்கள் உப்பு சிறிதளவை சேர்த்துக்கொள்ளுவோம். உப்பு ஒரு 1½ தேக்கரண்டி அளவில் சேர்த்துக்கொண்டுட்டு இதுக்கு வந்துட்டு கோதுமை மாவும் அரிசி மாவும் இந்த அரிசி மாவும் சேர்க்குறத நாடி நாங்கள் நல்லா கொதிக்கிற தண்ணி சேர்க்கணுமென்றது இல்லை. ஒரு அளவாக கொதித்தது அல்லது நல்லா கொதித்த தண்ணி இருக்குன்னா அதோட நாங்கள் சாதாரண நீரையும் சேர்த்து நகைச்சூட்டு பருவம் இல்லை, கொஞ்சம் சுட வேணும். எந்த பாஷையில் சொல்கிறேன்னா விரலை வச்சு என்று இருக்கணும், அப்படி இல்லாமல் இருக்கக்கூடாது. அப்படி பருவத்தில் தண்ணியை எடுத்து கொதிக்கிற தண்ணியும் இல்லை, அதுக்காக நகைச்சூட்டு பருவமும் இல்லை. இந்த 2 மாவையும் நாங்கள் இப்படி மிக்ஸ் பண்ணி அதோட உப்பும் சேர்த்துருக்குறேன். நாங்கள் இதை தண்ணியை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி கொள்ளுவோம். நான் வந்து இதுக்கு கூட கையை பாவிக்கிறேன், இல்லை இடியப்பம் செய்கிறேன்டால் ஒரு தரம்னால் நான் மேரி பண்ணி கொஞ்சத்தில் ஒரு நாள் எங்களோட மாமியாக வீட்டை நின்றவங்க நான் இடியப்பம் அவிக்கிறத பார்த்துட்டு அதிசயமாக கேட்டாங்க. அப்போ மாமியார் மறந்துருப்பாங்களாகும் இந்த இன்சிடெண்ட்டை. இன்னும் கையை போடுற இல்லையான்னு கேட்டாங்க. எனக்கு நான் சொன்னேன், இல்லை நான் கை போடுற இல்லை, இப்படியே தான் நான் இதை பிசைஞ்சு அடுத்தது ஒரு ஸ்பெட்டியுலாவால் தான் நான் இடியப்பம் பிடிக்கிற அந்த இடியுரலுக்குள்ளே போடுவேன். அப்போ நான் சொல்லிவிட்டு சும்மா சிரித்து கொண்டேன். எங்களோட மூத்தாக்கள் வந்துட்டு கூட கையாலே இதெல்லாம் செய்து பழக்கப்பட்டவங்க தானே. நீங்கள் விரும்பினா இதுக்குள்ள ஒரு தேக்கரண்டி எண்ணெயையும் சேர்த்துக்கொள்ள இயலும். நான் பாவிக்கிறதும் வந்து பிரம்பால் செய்த இடியப்ப தட்டு.
கட்டு. அதிகமாக பிளாஸ்டிக்கும் பாவிப்பாங்க. நான் இன்னும் கூட ஹைஜெனிக்காக பார்த்துட்டு அதுக்காக நான் என்ன பிரம்பால் உள்ளது. நான் இங்கே காத்தாங்குடியில் மெயின் ரோடில் மியூசியமுக்கு முன்னுக்கு கொஞ்சம் மண் சட்டி பானைகள் இந்த பிரம்பு பொருட்கள் எல்லாம் விற்கிற கடைகள் 2-3 இருக்குது. அங்கே தான் நான் வாங்கினேன். இன்னும் ஒரு தரம் மன்னம்பிட்டி அங்கேயும் வாங்கினேன். இன்னொன்று வந்து திஹாரி கல்யாம்புக்கு போகிற வழியில் நிட்டம்புன்னு நினைக்கிறேன், அதுலேயும் இருக்குது. ஸோ ஊரில் வாங்குறேன், அங்கே வாங்குவேன். நல்லது பல்லருக்கு இடையில் நம்ம எண்ணம் பிட்டு அல்லது அந்த நிட்டம்பு ஏரியாவில் கேன் ஷாப்ஸ் இருக்குது தானேன்னு அதுகள்லையும் எடுத்துக்கொள்ளலாம். நாங்கள் பிரம்பை பாவிச்சு கொள்வது நல்லமே என்ன. ஸோ அந்த பிரம்பால் செய்தது அந்த பிரம்பு கடைகளில் எல்லா பொருட்களும் விற்பாங்க. என்ன கடைகளில் அந்த பிரம்பு கடையில் பாஸ்கட், பர்ஸ், ஹேண்ட்பேக்ஸ், சேர்ஸ், சேட்டி, இந்த ஹேங்கிங் சேர்ஸ் இப்படி எல்லாமே அந்த பிரம்பு கடைகளில் விற்பாங்க. ரைட், நீங்கள் எல்லோரும் எப்படி சோமாக இருக்கிறீங்களா? மிச்சம் 2 வீக்ஸுக்கு பிறகு ஒரு லாங் ஹாலிடே எடுத்துக்கொண்டேன். வீட்டை கொஞ்சம் என்ன வேலை தாயண்டா தெரியும் தானே, என்ன நிறைய பொறுப்புகள் இருக்குது. ஸோ அப்படியான தேவைகள் வேலைகளால் என்னால் ஒரு 2 வீக்ஸ் வீடியோ செய்து கொள்ள முடியலை. இதை நான் இந்த இடியப்ப மாவால் நாங்கள் லெவரியா தெரியும் தான் இடியப்ப கொழுக்கட்டை அது செய்யலாம். அதில் இனிப்பு கலவை போட்டு செய்வோம். அதே போல் உரைப்பாக நாங்கள் இறைச்சோ அல்லது மரக்கறியை போட்டோ அப்படி ஒரு கலவை ஒரு கீமா செய்தும் நாங்கள் இந்த லெவரியா செய்து கொள்ள இயலும். அடுத்தது வந்து கொழுக்கட்டை, சும்மா கொழுக்கட்டை. அதுவும் இந்துக்கள் வந்து என்ன கோவிலில் இதுகளுக்கெல்லாம் செய்வாங்க. மோதகம் என்று சொல்லி நம்மளோட கொழுக்கட்டை செய்கிறதுக்கு பொதுவாக ஹாஃப் சர்க்கிள் அரை வட்டமான முழு வட்டத்தை எடுத்து நடுவில் கீமா வச்சு மடித்து செய்கிறேன். இன்னொன்று இருக்குது குண்டு பால் போல். அந்த லெவரியாவும் இந்த மாவில் செய்ய நல்ல லெவரியா இல்லை மோதகம், லெவரியாக்கும் நல்ல. அதே போல் மோதகம் செய்கிறதுக்கு இந்த மாக்கலவை நல்ல டேஸ்ட்டாகவே இருக்கும். நான் ஒரு நாளைக்கு அந்த லெவரியாவும் மோதகமும் இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு நாளண்டைக்கு உங்களுக்கு செய்து காட்டுறேன். சரியா? ஓகே, இது நல்லா இப்போ பிசைந்துட்டு. இந்த மா பிசைகிறது அரிசி மா போல் கஷ்டம் இல்லை. இது நல்லா பிசைப்பட்டுட்டு இனி நாங்கள் இதில் எப்படி இடியப்ப தவிக்கிறன்றதை பார்ப்போம். நான் இடியப்பம் பிழைகிறதுக்கு ரெடியாகக்குள்ளேயே இந்த ஸ்டீமரை அடுப்பில் வச்சுட்டு, இது வந்துட்டு உண்மையாகவே ரைஸ் குக்கரோட ஸ்டீமர் உண்டு. இதை ரைஸ் குக்கர் பழுதாயினத்துக்கு பிறகு இதை நான் கேஸில் வச்சு பாவிக்கிறேன். இதில் நாங்கள் இடியப்பத்தை தட்டில் பிழிஞ்சி மேலே வச்சோம்னால் சரி வச்சுட்டு மூடி விட்டோம்னால் ஓகே. அப்போ நான் இந்த ஸ்டீமரை உங்களுக்கு காட்டுறதுக்காகத்தான் இதை இப்போ காட்டுறேன். ஓகே, இனி நாங்கள் இடியப்பத்தை பிடிய தொடங்குவோம். இதை மூடி வச்சு கொள்ளுவோம். ரைட், இப்படி மூடி வச்சு கொள்ளுவோம் இதை. ரைட், இப்போ நாங்கள் இடியப்பத்துக்கு வந்துட்டு பிரம்பால் கேனால் உள்ள இந்த இடியப்பத்தட்டு இது வந்து பெருசு, அதே போல் சின்னனும் இருக்குது. இந்த சின்ன சைஸும் இருக்குது, இந்த பெரிய சைஸும் இருக்குது. நான் ஒன்றுக்கு மேலே ஒன்று வச்சு காட்டுறேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விளங்குது வித்தியாசம். ரைட், அப்போ நான் ஃபஸ்ட்டுக்கு பெருசு 3 இருக்குது. அப்போ அந்த பெரியதில் நாங்கள் பிழிஞ்சு கொள்ளுவோம். பாருங்க, நான் கையை பாவிக்காமல் இந்த உரல் என்று சொல்லுவோம், இடியப்ப உரல் என்று சொல்லுவோம். இதை முறுக்க செய்கிறத முறுக்குரல்னு சொல்லுவோம். அதில் வச்சு நாங்கள் பிழிஞ்சு கொள்வோம். பாருங்கள் எவ்வளவு ஈஸியாக இதில் பிழிப்படுகுதுன்னு சொல்லி. ரைட், ஒரு முழு இதில் ஃபுல்லாக வச்சு நான் ஒரு இடியப்பம் செய்திருக்கிறேன். நீங்கள் வேணுமெண்டா இன்னும் ஒன்றும் செய்யலாம். ஆனால் இதில் மெல்லுசா செய்யக்குள்ள கூட டேஸ்டியாக இருக்கிறத நாடி நான் இதில் ஒன்றே செய்து கொள்கிறேன். ரைட், அடுத்தது சிலாக்கள் அந்த வெளிப்பக்கத்தில் செய்வாங்க. சிலாக்கள்
உள் பக்கத்தில் செய்வாங்க. நான் எந்த பக்கத்தில் செய்ய மூடி இருக்குதோ அந்த பக்கத்தில் செய்து கொள்ளுவேன். பார்த்தீங்கன்னா அந்த கைக்கு கஷ்டமே இல்லாமல் இந்த மெத்தடில் இடியப்பம் பிழிஞ்சு கொள்ளையிலுமா இருக்குது. இதுக்கு காரணம் இடி உரலும். இந்த இடி உரல் நான் ஆன்லைனில் ஏற்கனவே நான் அச்சு பலகார அச்சு செய்கிறதுக்கு கொக்கீஸ் அதில் செய்கிறதுக்கு அந்த மோல்டு நான்ஸ்டிக் மோல்டு வாங்குறதுக்கு ஒரு நம்பர் ஒன்று போட்டிருந்தேன் தானே, அந்த ஆன்லைன் அவட்ட தான் வாங்கினேன். நீங்கள் அல்லது அந்த பிரம்பு கடைகள்லேயும் காத்தாங்குடி மியூசியமுக்கு முன்னுக்குள்ள அந்த பிரம்பு கடைகள்லேயும் இருக்குது. அல்லது நீங்கள் அந்த ஆன்லைன் என் ஃப்ரெண்டு அவட இதுக்கு போய் ஃபோன் நம்பர் எடுத்து நீங்கள் அவட்டையும் புக் பண்ணி கொண்டு ஆர்டர் பண்ணி நீங்கள் இந்த இடியுரல் எடுத்துக்கொள்ள இயலும். ரைட், இதை நாங்கள் இப்போ தண்ணி கொதித்ததுக்கு பிறகு இதை வைப்போம். அந்த தண்ணி கொதிக்கும் வரையில் நான் சின்ன இடியப்பங்களையும் செய்து கொள்கிறேன். இதில் வந்துட்டு இப்போ இது இடியுரலில் ஒன்றை ஃபில் பண்ணினா நாங்கள் 2 இடியப்பம் செய்து கொள்ள இயலும். அண்டா பொதுவாக காத்தான்குடியில் பெரிய இதில் 2 செய்கிறத வந்து ஒன்றா செய்வாங்க பெரிய இடியப்பம். இது இந்த கோதுமை நான் கலந்துருக்கிறத நாடி இதை கொஞ்சம் மெல்லுசாக செய்து கொள்வோம். ஆனால் இதில் நான் வேணுமென்றால் உங்களுக்கு கனமாகவே செய்து காட்டுறேன். அதுவும் பரவாயில்லை, இருந்தும் கூட என்ன மெல்லுசாக செய்யக்கூட கூட டேஸ்ட்டாக சாஃப்டாக இருக்கிறேன்னு பார்க்குறேன். அவ்வளோதான். ரைட்டிங் தான் நான் இப்படி ஸ்டீமருக்குள்ளே இந்த இடியப்ப தட்டுகளை வச்சுட்டேன். இதை நாங்கள் மூடி அவிச்சமெண்டால் சரி. நாங்கள் மூடிட்டோம். இனி ஒரு 6-7 மினிட்ஸுக்கு இதை ஸ்டீம் பண்ணினோமெண்டால் சரி. ஆக கூடினது 10 மினிட்ஸ், அதை விட கூட தேவையில்லை. இந்த இடியப்பம் அவிக்கிறதுக்கு எனக்கு 4 நிமிடங்கள் தான் எடுத்தது. என்னென்னா இது வந்து பெரிய தட்டில் மெல்லுசாக செய்திருக்கிறேன். ஏன்னா ஒரு இடியுரலால் பிழிஞ்ச ஒரு இடியப்பம் இது. ஸோ இது வந்து எனக்கு 4 நிமிடங்கள் 4 மினிட்ஸ் தான் எடுத்தது. மற்ற நாங்கள் சின்ன இடியப்பம் எத்தனை நிமிடங்கள் எடுக்குதுன்றதை பார்ப்போம். ரைட், இந்த இருக்குது நாங்கள் செய்த இந்த பெரிய இடியப்பம். சாஃப்டாகவும் நல்லாவும் இருக்குது. இதை வந்து நாங்கள் சோதி கறி இதோடையும் கொஞ்சம் உரைப்பான கறியாக இருந்தாலும் நாங்கள் இதோட குருமா இதுகளோடெல்லாம் சாப்பிட்டு கொள்ள இயலும். இதுக்கு ஒரு விசேடமான ஒரு சொதி ஒன்று இருக்குது, உருளைக்கிழங்கு சொதி. நான் இன்ஷால்லா இன்னொரு வீடியோவில் கீரைப்பிட்டு செய்வேன். அந்த வீடியோவில் நான் அந்த சொதி செய்கிறது எப்படின்றதை காட்டுறேன். என்ன கொஞ்சம் எனக்கு டைம் போதாது, நான் இது டின்னருக்காக செய்கிறேன், நல்லா லேட்டாகவும் ஆகிட்டுது. ஸோ இன்ஷால்லா நாங்கள் அந்த உருளைக்கிழங்கு சொதி வீடியோவில் வந்துட்டு கீரைப்பிட்டு அதோடு சேர்த்து செய்வோம். ரைட், நாங்கள் சின்ன இடியப்பத்தையும் பார்த்துட்டு இந்த வீடியோவை முடிச்சுக்கொள்ளே இல்லை. இனி நாங்கள் சின்ன இடியப்பத்தை எடுத்து பார்ப்போம். இதை அவியறதுக்கு எனக்கு ஒரு 7 நிமிடங்கள் வரையில் எடுத்தது. என்னென்னா இந்த சின்ன இடியப்பங்கள் நிறையவும் நான் செய்தேன். நான் அப்போ ஃபுல்லாக அந்த ஸ்டீமரில் ஃபுல்லாக இருந்ததை நாடி இதுக்கு ஒரு 7 நிமிடங்கள் வரையில் எடுத்தது. இதை நாங்கள் இப்படி தட்டி விட்டாலே கலண்டுடும், கையை போட்டு கழட்டி எடுக்கணுமென்றதும் இல்லை. ரைட், குயிக்காக நாங்கள் இந்த இடியப்பத்தை நான் எல்லாமே இதை ஒரு 15-20 நிமிடங்களுக்கு இடையில் இந்த இடியப்பங்களை நான் செய்து எடுத்துட்டேன். இப்போ பாருங்க, இந்த இருக்குது ஆவி பறக்க எங்களோட இந்த கோதுமை அவித்த கோதுமை மாவும் அரிசி மாவும் 2 பேக்கெட்டில் வாரது செய்து இன்ஸ்டண்ட்டாக நாங்கள் செய்கிற இடியப்பம்.
ரைட், இதை நீங்கள் விரும்பினதோடு சாப்பிட்டுக்கொள்ளே ஏலும் டேஸ்ட்டும் நல்லாவே இருக்கும். இது வந்துட்டு ஸ்பெஷலாக நான் செய்தது யங்ஸ்டர்ஸுக்காக. ஏனெண்டா யங்ஸ்டர்ஸுக்கு இப்போ பெருசாக இடியப்பம் செய்கிறதெல்லாம் இல்லை. நீங்கள் இந்த இடியப்பத்தால் இடியப்ப கொத்து, இடியப்ப பிரியாணி அல்லது நீங்கள் கறி, சொதி, செம்போல் இதோட தேங்காய் பூச்சம்பளம் இந்த இடியப்பமும் நல்ல ஒரு காம்பினேஷன். நீங்கள் நான்வெஜ்ஜுக்கு தான் போக வேணுமென்றதும் இல்லை. நீங்கள் இதோட நீங்கள் என்ன உருளைக்கிழங்கு சொதியும் தேங்காய் பூச்சம்பலும் சாப்பிட்டது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஸ்பெஷலி இந்த இடியப்பம் சிங்கள பிரதேசங்களில் செய்வாங்க. ரைட், இந்த வீடியோ எல்லோருக்கும் பிரயோசனமாக அமைந்திருக்கும் என்று நம்புகின்றேன். இன்ஷா அல்லாஹ் இன்னும் ஒரு பிரயோசனமான வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை எல்லோரும் சந்தோஷமாக இருக்க இறைவனை வேண்டியவளாக. இது பேட்டி யூடியூப் சேனல். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.